அனைவருக்கும் வணக்கம். இது இயர்லி அனலைஸ்னுடைய அப்டேட் வீடியோங்க. இயர்லி அனலைஸ் வீடியோ இந்த வருடம் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி அப்டேட் பண்ணியிருப்பேன். போய் செக் பண்ணி பாருங்க வீடியோ. அது நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னாக்கல இந்த பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணீங்கன்னா இயர்லி அனலைஸ் வீடியோன்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி போட்ட இயர் வீடியோலாம் அது எங்கேயோ இருக்கு, என்னால் எடுத்து பிளேலிஸ்ட்ல வைக்க முடியல, பார்க்க முடியல, டைம் இல்லாதனால. அதில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த வீடியோஸ் என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க. நல்ல அந்த வீடியோ போய் முழுமையாக கேளுங்க. பை நியர் 22,222 to 21,800 இந்த ரேஞ்சில் பை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் 21,500. இந்த இதுக்கு டே கேண்டில் ஆர் வீக்லி கேண்டில் இது கீழே க்ளோஸ் வச்சா எக்ஸிட் ஆகிடும். வீக்லி கேண்டில் பெஸ்ட், டே கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு எக்ஸிட் ஆகிடும். மறுபடியும் மேலே வந்தால் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? இதனுடைய டேட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னாக்கல 4/2 10/2 திரும்பலாம். ஆர் இந்த பிரைஸ் வரணும், ஏதோ ஒண்ணு அந்த இடத்துக்கு வந்தாக்குள்ள தான் நம்ம வாங்கணும். பிரைஸ் மட்டும் அந்த இடத்துல வரணும். இல்ல தேதி இந்த தேதிக்குள்ள அந்த பிரைஸ் வந்தா வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத அனைவருக்கும் போயிருக்கோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க அந்த பிரைஸ் என்ன நடந்திருக்குங்க. நம்ம சொல்லி இருந்த வேல்யூல பை நியர் 20 to 21,800 அங்கிருந்து வந்தது. வந்து அங்கிருந்து தான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க, திருப்பி தூக்கியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க இந்த இடத்துல இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புக் பண்ணணும். ப்ராஃபிட்ஸ் பாருங்க. எகைன் இதுக்கு முன்னாடி மார்ச்ல வந்தது அதே இடத்துல வந்து எடுத்து எவ்வளவு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ், அதுவும் நான் அந்த வீடியோ 1900 பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ் ப்ராஃபிட். இந்த இடத்துல வந்தா மட்டும் தான் எடுக்கணும். எகைன் மறுபடியும் இப்போ எவ்வளோ 3200 பாயிண்ட் போயிடுச்சு. இப்போ டார்கெட் பிளேஸ்க்கு வந்து 25,200 நம்ம சொல்லியதும் இப்போ நியர் வந்துடுச்சு. இந்த இடத்துல புக் பண்றது சிறப்பு. அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ போடுறேன். ஓகேங்களா? புக் பண்ணிக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ப்ராஃபிட்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த வருடத்துக்கு இங்க ஒரு 2000 பாயிண்ட், இங்க ஒரு 3000 பாயிண்ட், 5000 பாயிண்ட் ரிட்டர்ன் போதும்ல. ஈக்விட்டியில நிறைய பேர் எங்கிட்ட அனலைஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ரெக்கமெண்டேஷன்ல நீங்க அனலைஸ் பண்ணி எனக்கு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் நீங்க சொன்னதை அனலைஸ் பண்ணிட்டு நானும் வெரிஃபை பண்ணி சொல்லியிருந்தேன். எல்லா ஸ்டாக்கும் போய் செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு சில ஸ்டாக்ல 30-40% போயிருக்கு. அதெல்லாம் புக் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து எகைன் மேலே போயிட்டு இறங்கி கரெக்ஷன் வந்துட்டு மேலே போகலாம். எப்படி என்ன வேணும் கரெக்ஷன் நடக்கும். ஏன்னா இந்த இயருக்கான டார்கெட் வந்து நியர் ஃபினிஷ்டு. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது ஃபர்தரா இன்னும் மேலே போகுமான்றது அடுத்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எல்லாம் வெயிட் பண்ணணும். நம்ம உட்காந்து அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணலாம். மேலதான் அப்சைடு தான் மார்க்கெட் இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த இடத்துல சேஃபா புக் பண்ணிக்கிறது சிறந்ததுன்னு எனக்கு தோணுது. அதனால இந்த வீடியோ அப்டேஷன். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் சொல்லி அடிக்கிறது. நாம வந்து ஜனவரி 24ஆம் தேதி போட்டிருக்கோங்க இந்த வீடியோ. எனக்கு டைம்ல லேட் ஆயிடுச்சு. அதே போல இந்த வீடியோ போடுற டேட்டுக்கு முன்னாடி நம்ம தமிழ்லயோ இங்கிலீஷ்ல ஹிந்தியில தெரியல எனக்கு, தமிழ்ல யாருமே மார்க்கெட்டை வந்து பை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க வேல்யூ போட்டு. தட் இஸ் மேக்ஸ் சார்து மட்டுமே நாம டெக்னிக்கல். நம்ம டெக்னிக்கல ஸ்ட்ராங்கா இருக்கும். அது கூட மேட்ச் நியூஸ் எது வேணா வந்து மேட்ச் ஆகிக்கும். நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன், மேக்ஸ் படி தான் நம்ம இயங்குவோம். அப்போ மேக்ஸ் அடிப்படையில அழகா ப்ராஃபிட் எடுத்து நம்ம புக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்சைட்ல தான் மார்க்கெட் இருக்கு. சேஃபா இருக்கிறவங்க இங்க புக் பண்ணிக்கிறது சிறப்பு. அதனாலதான் இந்த வீடியோ இன்னைக்கு போடுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.